அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார சிக்கல்களை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் துக்கம் பிரச்சினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அவர்கள் இந்த துஆவை யகீனோடு இஹ்லாஸோடு ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த துக்கங்களையும் கவலைகளையும் பிரச்சினைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று யாரெல்லாம் பொருளாதார பிரச்சினைகளுக்கு உட்பட்டு வாழ்கின்றீர்களோ, அவர்கள் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொருளாதார சிக்கல்களை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹ்மத்தாக நாம் அதனை தருப்படுத்தியுள்ளோம். நிச்சயமாக அவனுடைய கருணை உம்மீது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 87வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.